திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் பெரும் கருணையினாலே சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெறுகின்ற அடிப்படை பண் பயிற்சி, ஆரம்ப பண் பயிற்சின்னு வச்சுக்கலாமா, ஆரம்ப நிலை பயிற்சின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதில் நட்டபாடை பண் 27 பாடல்கள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு, வெற்றிகரமாகன்னு ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த பாடலை பாடுகின்ற போது எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கும்போது, என்ன பாட்டு பாடுறீங்க, எந்த பாட்டுனாலும் பாடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும்னு, நீங்கள் எது வேணாலும் போடுங்கய்யா, நான் பாடுறேன்யா அப்படின்னு கேட்டு பாடினாங்க. உண்மையிலேயே இதை பாடிய, இந்த பயிற்சியை சிறப்பாக எடுத்துக்கொண்டு பாடிய அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். நாங்கள் பெருமையாக காலாரை தூக்கி விட்டுக்கிட்டாலும் அந்த வெற்றிக்கு உரியவர்கள் நீங்கள் தான். உங்களுக்கு அந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்கிறோம். பெருமானுடைய அருள் எல்லா பண்களிலும் ஓரளவாவது அந்த பண்ணிலே ஓரளவாவது நாம் பாடக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்கிற பெரும் கருணையினுடைய அடிப்படையில் என்னுடைய சிற்றறிவுக்கு அதை உணர்த்தி, அதை விட முக்கியமாக இதை நல்ல சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதம் இதுதான். அது தொடர்ந்து இருக்கும் வரை இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். நட்டபாடை பண்ணை சிறப்பாக வெற்றிகரமாக முடித்து இப்பொழுது அடுத்த பண்ணாகிய தக்கராகம் என்கிற பண்ணுக்கு நம்ம போகிறோம். அந்த தக்கராகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஏதோ தெரிஞ்சால் சொல்லுவேன், இல்லைன்னா எனக்கு தெரியலங்கன்னு சொல்ல போகிறேன். தக்கராகம் அப்படின்றத வச்சுக்கிட்டோம்னா, தக்க என்பது தகுந்த, தக்கவாறு செய்தல், தகுந்தவாறு செய்தல். அந்த ராகம் என்கிற வார்த்தை, அதாவது இப்போ பேசுகின்ற போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பண்ணுக்கு இந்த ராகம் அப்படின்னு சொல்லி கர்நாடக ராகம் இருக்கு இல்லையா, கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கக்கூடிய அந்த ராகத்தை வந்து ஈக்குவேட் பண்ணி சொல்கிறாங்க, அதோட சமப்படுத்தி. அதாவது நம்முடைய இந்த பண்ணு தான் இந்த ராகமாக ஆகியிருக்கிறது, இந்த பண்ணு தான் இன்றைய கர்நாடக சங்கீதத்திலே இந்த ராகம் என்ற பெயரிலே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ராகம் என்பது ஏதோ கர்நாடக சங்கீதக்காரவங்க கற்றுக்கிட்டது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை அப்படி சொல்லுகின்ற போது அதை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ராகம் என்கிற வார்த்தை நம்முடைய தமிழிலே மிக ஆழமான பொருளிலே பயன்பட்டு வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 7 தத்துவங்களிலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் அப்படின்னு 7 சொல்லுவாங்க. இதில் இந்த ராகம், அராகம் அப்படிங்கிறது பொதுவாக ரா இருக்கு இல்லையா, அந்த ராவுக்கு வந்து ஆ அல்லது ஈ போட்டு சொல்கிறது இயல்பு. தமிழில் ரா வந்துச்சுன்னா அதை ரான்னே சொல்கிறது கிடையாது. இப்போது ராவணன் அப்படின்னா இராவணன், லக்ஷ்மணன் இலக்குவணன் அப்படி எழுதுவாங்க. அதுதான் தமிழ் மரபு. ஒன்று ஆ போட்டு எழுதுவாங்க, இல்லாட்டி ஈ போட்டு எழுதுவாங்க. இப்போது ரங்கசாமி, அரங்கசாமி அப்படின்னு எழுதுவாங்க. ராவணனுக்கு வருகின்ற போது இராவணன் வருது. அது மாதிரி ஈ அல்லது ஆ போட்டு எழுதுவாங்க. அதனால தான் அந்த அராகம் என்பது தான் அந்த ராகம் என்கிற வார்த்தையினுடைய மூல வேர் சொல் என்று சொல்லலாம். மூலச்சொல் அல்லது வேர் சொல் என்று சொல்லலாம். அந்த அராகம் என்பதை நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுத்தக்கூடிய, விருப்பத்தை குறிக்கக்கூடியது அராகம், எழுச்சி என்று சொல்லுவார்கள். அராகம் என்பது
நமக்கு புரிகிற மாதிரி, ரொம்ப ஆழமாக போய் சிந்திக்காமல் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆங்கிலத்தில் மூடு சரதா மூடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூடு இல்லை, மூடு. அவங்களுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்களுடைய மனநிலை, மன விருப்பம். அப்போ அந்த அந்த விருப்பங்கிறது வந்துடுது பாருங்கள், அவங்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப. அப்போ விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப, விருப்பு வெறுப்பு ரெண்டுமே விருப்பத்திலேருந்து வர்றது தான். அதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா, அதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அதை விருப்பம்னு சொல்கிறோம், பிடிக்கலைன்னா அதை வெறுப்புன்னு சொல்கிறோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, விருப்பம். அது மேலே எனக்கு பிடித்தமே கிடையாது, இல்லை இல்லை எனக்கு அது பிடிக்காது அப்படின்னா அது மேலே வெறுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி தானே நம்ம சொல்கிறோம். ஓகே, நான் ரொம்ப டீப்பாக போகலை, மேலேயே வந்துடுறேன். ஆக அராகம் என்ற வார்த்தை நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறது. அதிலிருந்து தான் ராகம் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. அவரவருடைய மனநிலைக்கு ஏற்ப பாடுவது ராகம். ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா சோக ராகம், சோக கீதம். நல்லா சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சந்தோஷமான ராகம். அப்படி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராகம் என்பது அவங்களுடைய மனோநிலையை குறிக்கக்கூடியது என்று கூறலாம். அது ஆங்கிலத்தில் MOOD மூடு அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியது. ஆக தக்க ராகம் என்பது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம்னா நமக்கு இப்போ நல்லா புரியும். ஏன்னா இப்போ நமக்கு தமிழில் சொல்கிறத விட ஆங்கிலத்தில் சொன்னால் நல்லா புரியுங்கிறதுனால த எக்ஸாக்ட் மூடு, அதுக்கு சரியான என்ன இதில் பாடணுமோ, நமக்கு தமிழில் சொல்லணும்னா சரியான இசை, சரியான ராகம் அப்படி சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தில் போய் நான் சொல்கிறேன். நான் ராகம்னா வெளியில் எல்லாருமே ராகம்னா என்ன, டியூன் ரெப்ரசன்டிங் தி மூடு. டியூனுங்கிறது எதை சொல்லுது? இப்போ ஒரு இது என்னது, இசையமைப்பாளர்கிட்ட போய் ஒரு பாட்டு வேணுங்கன்னா சிச்சுவேஷன் சொல்லுங்கள், அது என்ன மூடில் இருக்குது. அப்போ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த ராகத்தை வடிவமைக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த ராகத்தில் பாடலில் பாடி அது வெளிப்படுத்துகிறாங்க. ஆக ராகம் என்பது எக்ஸ்ப்ரெஷன், நம்மளுடைய மனதினுடைய நிலையை காட்டக்கூடியது. ஆக தக்க ராகம் என்பது சரியான மனநிலையை குறிக்கக்கூடியது, நல்ல அருமையான, அதுக்கு பொருத்தமான அப்படின்ற மாதிரி போகிறோம், எக்ஸாக்ட் மூடு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா. சரி, ஓகே, இதுக்கு மேலே நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு புரியுதோ என்னமோங்கிற டவுட்லேயே நான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஓகே, நன்றி. தக்க ராகம் என்பதுக்கு அடியேனுக்கு புரிந்த விளக்கத்தை உங்களிடம் சொல்லிவிட்டேன். இதற்கு கர்நாடக சங்கீதத்தில் காம்போதி ராகம் என்பது இணையான ராகமாக கருதப்படுகிறது. அல்லது தக்க ராகம் என்கிற தமிழ் பண்தான் தற்போதைய கர்நாடக சங்கீதத்தில் காம்போதி ராகம் என்று அழைக்கப்படுகிறது என்றால் மிகச் சரியாகவும் பொருத்தமாகவும் இருக்கும். ரைட். இப்போது இதில் ஒரே ஒரு பாடலை படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அதையே பொருத்திக்கலாம். ஆனால் 7 கட்டளை இருக்கிறது என்று கோப நல்லசிவம் ஐயா அவர்கள் சொல்லுகிறார். அந்த வீடியோவும் உங்களுக்கு நம்முடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, பார்த்துக்கலாம். அப்படியும் பாடலாம். நான் சொல்வது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் என்கிற காரணத்தினால ரொம்பவுமே என்ன சொல்கிறது, அது அடிப்படைன்னு சொல்லக்கூடாது. அடிப்படைன்னு சொன்னால் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் எளிதாக பாடுவதற்கு வசதியாக நாம் செய்து தருகிறோம் என்கிற அடிப்படையிலே வைத்து பார்க்கின்ற போது ஒரு பாடலுடைய மெட்டு தெரிந்தால் அந்த மெட்டினுடைய அடிப்படையிலேயே மற்ற பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற அந்த அழகை என்னால் பார்க்க முடிகிறது. நான் ஒவ்வொரு பாடலாக போட்டு கேட்டு, அவர் சத்குருநாத ஓதுவார் எப்படி பாடியிருக்கிறாரு, இவர் எப்படி பாடியிருக்கிறாரு, அதெல்லாம் கேட்டு எல்லோரும் அது மாதிரி தான் பாடியிருக்காங்க, அதனால் இப்படி பாடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீங்களும் சந்தேகமாக இருந்தால் ஒரு முறை போட்டு கேட்டு பார்த்து அதில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்தவும். இருக்காது,
நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். இதில் முதல் திருமுறையில் 23லிருந்து 46 வரைக்கும் கிட்டத்தட்ட 24 பாடல்கள், 24 பதிகங்கள், தக்கராகம். அடுத்ததாக 7ஆம் திருமுறையில் ஒரு 6 பாடல், 4, இது ஒரு 24, இது ஒரு 4, மொத்தம் 28 பாடல்கள். இந்த ஒரு பாடல் மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால், இந்த பாடலுடைய மெட்டை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டால், மற்ற எல்லா பாடல்களையும், இந்த 28 பாடல்களையும் அதே மெட்டிலேயே பாடிடலாம். என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாடல் வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக வரும், ஒரு பாடல் வார்த்தைகள் கொஞ்சம் குறைவாக வரும். அதை நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அப்போ வார்த்தைகள் குறைவாக வந்துச்சுன்னா கொஞ்சம் ராகமாக இழுக்க வேண்டியிருக்கும். வார்த்தைகள் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளை அந்த ராகத்துக்குள்ளே அடக்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நான் இந்த இதிலேயே விளக்கத்தில் சொல்கிறேன். நான் இப்போது இந்த பாடல்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பாடல் என்றால் இந்த மடையில் வாழை, இந்த பாடல் தான். இந்த பாடலை மட்டும் நன்றாக நீங்கள் மனதிலே வைத்து கொண்டால் மற்ற அனைத்து பாடல்களையும் அருமையாக பாட முடியும் என்பதால் இதனுடைய ராகத்தை மட்டும் தயவுசெய்து மீண்டும் மீண்டும் வேறு யார் பாடினதையாவது கேட்டாவது அல்லது நீங்களே பாடி பார்த்து பழகி அதை இது மடையில் வாடை பாய மாதரார் என்கிற இந்த பாடலை தயவுசெய்து எல்லோரும் சரியாக பாட கற்றுக்கொண்டால் 28 பாடல்களை நீங்கள் பாடலாம். இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பாடலில் அதிகமாக கொஞ்சம் கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடுவதன் மூலமாக இன்னொரு அற்புதமான ஒரு விஷயமும் நமக்கு நடக்கும். அதாவது கையிலே தாளம் போட்டு பாடிக்கொண்டிருந்த திருஞான சம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்த திருக்கோலக்கா அங்கே பாடின பாடல் இது. அதனால் இந்த பாடலை பாடினால் நமக்கு நல்ல தாளம், ராகம் எல்லாம் அருமையாக வரும். ஆகவே அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பாடலுக்கு கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி நீங்கள் பாட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. இந்த ராகம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் எல்லா பாடலுக்கும் பாட வேண்டும் என்பதனால இப்படி பாடினால் நன்றாக இருக்கும். ஆனால் இவங்க பாடுகின்ற போது எப்படி பாடுவாங்கன்னா, மடையில் வாழை பாய மாதராரை கொஞ்சம் பிரித்து பாடுவாங்க. குடையும் பொய்கை கோல காவுளான் அப்படி வருது, கொஞ்சம் வேரியேஷனாக வருது. ஆனால் இப்படி பாடினீங்கன்னா எல்லா பாட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும். இப்படியும் இந்த பாடலை பாடலாம். ஆகவே நான் முதல்ல கேட்டது மடையில் வாழை அந்த பாடலை எப்படி கேட்டனோ, எப்படி என்னுடைய மனசில் பதிஞ்சதோ அதே மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அந்த பாடல் எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கிறது. அதனால் அதை மாதிரியே பாடுங்க. மறுபடி பாடி காட்டுறேன் நான். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை
கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. இதான் மெட்டு. தரசின தானன தனன தானன தரன தனன தரன தனன. அருமையாக இருக்கும். ரொம்ப ரசித்து பாடலாம். அருமையான ராகம் அது. பெண்டான் பாகம் ஆக பிறை சென்னி கொண்டான் கோல காவு கோயிலா கண்டான் பாதம் கையார் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே. அவ்வளோதான். இப்போது கடைசி பாருங்க, சுவாமி சப்தபுரீஸ்வரர் அம்பாள் ஓசை கொடுத்த நாயகி 11வது பாடலை பாடுறேன். தரன தனன தரன தனன. இதான் மெட்டு. 2 வரிக்கு இதான் மெட்டு. இந்த மெட்டை அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பாடலாம். நலங்குள் காழி ஞான சம்பந்தன் குளங்குள் கோல காவுலானையே வலங்குள் பாடல் வல்ல வாய்மையார் உளங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. அழகு. இதே மாதிரி பாடி பழகிக்கங்க. அடுத்த பாடல்கள் இப்போ அடுத்த பாடல் பாடி காட்டுறேன் நான். ஆன் பண்ணி வச்சிருந்தனால வருதா? திருச்சிற்றம்பலம். மெட்டு ஞாபகம் இருக்குல்ல? தரன தானன தரன தரன. இதான் மெட்டு. இந்த 2 வரிக்கு மெட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே திருப்பி 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 போட்டு பாட வேண்டியதான். பூவார் கொன்றை புரி புன் சடையீசா காவாயன நின்று ஏத்தும் காழியார் மேவார் புறமூன்று அட்டார் அவர் போலாம் பாவாரின் சொல் பயிலும் பரமரே. அவ்வளோதாங்க. அருமையாக பாடலாம். இப்போ நான் சும்மா 5வது பாடல் பாடி காட்டுறேன். தரன தனன தனன மாடே ஓதம் ஏரிய வயர் சென்னல் காடேரி சங்கீனு காழியார் வாடா மலரால் பங்கரவர் போலாம் ஏடார் புறமூன்று எரித்த இறைவரே. அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையாக பாடலாம். இந்த மெட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிசையாக 28 பாடலையும் 24 இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 4 28 பாடலையும் பாடலாம். இப்போது 25வது பாடல். சிவாய திருச்சிற்றம்பலம். தரன தனன தனன. இதான் மெட்டு. இப்போ பாடுறோம்.
மறுவார் குழலி மாதோர் பாகமாய் திருவார் செம்பொன் பள்ளி மேவிய கருவார் கண்டத்து ஈசன் கழல்களை மறுவாதவர் மேல் மண்ணும் பாவமே. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 6வது பாடல் சும்மா பாடி காட்டுறேன். தனன 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 இதான் மெட்டு. அறையார் புனலோடு அகிலும் வரு பொன்னி சிறையார் செம்பொன் பள்ளி மேவிய கரையார் கண்டத்து ஈசன் கழல்களை நிறையால் வணங்க நில்லாவினைகளே. அவ்வளோதான். அதே மாதிரி மற்ற பாடல்களையும் பாடிட்டே வரலாம். நான் 2-3 பாடல் பாடி காமிக்கிறேன் அப்படியே வரிசையாக. புத்தூர் தலம், திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலம். திருக்கோலக்காவுடைய மெட்டு தான், அதே தான் இங்கே பாடும். வெங்கள் விம்மு பெரியார் பொழிற் சோலை திங்களோடு திளைக்கும் திருப்புத்தூர் கங்கை தங்கு முடியார் அவர் போலும் எங்கள் உச்சி உறையும் இறையாரே. அதே தான் மெட்டு, அப்படியே பாடிட்டு வரலாம். இப்போது திருப்புன்கூர் பதிகம். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலம். இதான் மெட்டு. முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர் அந்தம் இல்லா அடிகள் அவர் போலும் கந்தமல்கு கமழ் புன்சடையாரே. சும்மா அதில் ஒரு 7வது 8வது பாடல் 10வது பாடல் பாடுறேன். தரநான தனநான தரநான தனநான குண்டு முற்றி கூரை இன்றியே பிண்ட முன்னும் பிராந்தர் சொற்கொளேல் வண்டு பாட மலரார் திருப்புன்கூர் கண்டு தொழுமின் கபாலி வேடமே. அருமையாக இருக்கும், பாடலாம். செப்ப நெஞ்சே, திருச்சோற்றுத்துறை. தரநான தரநான மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலம். செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் துப்ப
நின்னாது அருளே துணையாக ஒப்பர் பெருமான் ஒளி வெண்ணீற்று அப்பர் சோற்று துறை சென்றடைவோமே. 4 வார்த்தையாக பிரிச்சிருக்காங்க. இந்த ராகத்தில் போட்டு பாடிக்க வேண்டியதான். சும்மா ஒரு 5வது பாட்டு பாடுறேன். தரநா தரநா தனநா தரநா பிறையும் அறவும் புனலும் சடை வைத்து மறையும் ஓதி மயானம் இடமாக உறையும் செல்வம் உடையார் காவிரி அறையும் சோற்று துறை சென்றடைவோமே. அருமையாக இருக்கும். ரொம்ப அருமை. எல்லா பாட்டும் ஒரே மெட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தக்க ராகம் ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் பாட வரும். அதனால் அந்த அடிப்படை பாடலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சிற்றம்பலம். நரையூர் சித்தீச்சரம். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் ஊருளாவு பழி கொண்டுலகேத்த நீருளாவு நிமிர்ப்பும் சடையண்ணல் சீருளாவு மறையோர் நரையூரில் சேரும் சித்தி சரம் சென்றடை நெஞ்சே. 2வது பாடல் பாடி காமிக்கிறேன். தரநா தனநா தனநா. இதுக்காக இந்த ராகத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்கள் மனசில் பதியணுங்கிறதுக்காக தான். நல்லா கேளுங்க, நீங்களும் பாடி பழகுங்க. காடு நாடும் கலக்கப்பலி நன்னி ஓடு கங்கை ஒளிர்புன் சடை தாழ வீடுமாக மறையோர் நரையூரில் நீடும் சித்தி சரமே நினை நெஞ்சே. அருமையாக இருக்குது. ஈஸியாக இருக்குது, பாடலாம். அடுத்தது 30வது பாடல். திருச்சிற்றம்பலம். சீர்காழி புகழியில் பாடியிருக்கிறார். தரநா தனநா தனநா விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியாவர் கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கையனின் வளர்த்தேன் பொதியார் பொழில் சூழ் புகழி நகர் தானே. மறுபடி பாடுறேன். விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியாவர் கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கைய நின்றளர்த்தேன் பொதியார் பொழில் சூழ் புகழின் நகர்தானே. 4 வார்த்தையாக வரும். தரநா தனநானா தரநா தனநானா தனநானா தனநானா. அவ்வளோதான்.
அதை மாற்றி 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 பாடிக்க வேண்டியது தான். இப்போ நான் 3வது பாடல் பாடுறேன். வலியின் மதி செஞ்சடை வைத்த மணாளன் புலியின் அதல் கொண்டரை ஆர்த்த புனிதன் மலியும் பதிமாமரை யோ நிறைந்தீண்டி பொலியும் புணர்பூ புகழிநகர் தானே. இந்த Saivan.orgல அந்த பாடலை சரியாக பாடுகின்ற விதத்தில் கொடுத்துருக்கிறதுனால இப்போ எனக்கு எதுவுமே தெரியலன்னா கூட நானே பாட முடியுது. அதனால் என்னாலேயே பாட முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக பாட முடியும். ஆகவே தைரியமாக எல்லா பாடல்களையும் பாடுங்கள். 31 பாடுறேன் நான். திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளம் அதாமெட்டு விழுநீர் மழுவால் படை அண்ணல் விளங்கும் கழுநீர் குவளை மலர கயல் பாயும் கொழுநீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் தொழுநீர் மயர் தீதுரு துன்பமிலரே. இப்போ 4வது பாடல் சும்மா பாடி காமிக்கிறேன். தரநானநானா தனநானநானா தரநானநானா தானநானா வாடாவிரி கொன்றை பலத்தொரு காதில் தோடார் குழையான் குடையான் நல பாலன நோக்கி கூடாதன செய்த குரங்கனில் முட்டம் ஆடா வருவாரவன் அவரன் உடையாரே. ஆடா வருவார் அவர் அன்புடையாரே. மறுபடி பாடி காமிக்கிறேன். அது கொஞ்சம் பாடினா தான் வரும். திடீர்னு அந்த பாடலை எடுத்துட்டதுனால தடுமாற்றமாக இருக்குது. வாடாவிரி கொன்றை வலத்தொரு காதில் தோடார் குழையான் நல பாலன நோக்கி கூடாதன செய்த குரங்கனில் முட்டம் ஆடா வருவார் அவரன்புடையாரே. அவ்வளோதான். ஒரு தடவைக்கு 2 தடவை பாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது தடுமாற்றம் இருந்துச்சுன்னா ஈஸியாக பாடலாம். இப்போ 32 பாடி காமிக்கிறேன் நான். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளம் ஓடே கலன் உண்பதூரிடு பிச்சை காடே இடமாவது கல்லான் நிழல் கீழ் வாடா முளை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருதீதோ. சும்மா ஒரு 4வது பாடல் 5வது பாடல் பாடுறேன். வாசங்கமள் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகுந்தீண்டியோர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாடி பொழிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடைமருதீதோ. அழகு. நல்லா பாடியிருக்காங்க.
அது அந்த இதை வந்து பிரித்து அவங்க போட்டிருக்கிறதுனால நம்ம எளிமையாக பாட முடியுது. அன்பிலாலந்துரை. மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளம். இதான் மெட்டு. கனை நீடெறி மாலரவும் வரைவில்லா இணையாயில் மூன்றும் எரித்த இறைவர் பிணை மாமயிலும் குயில் சேர்மட அன்னும் அணையும் பொழில் அன்பிலாலந்துரையாரே. ரெண்டாவது பாடல் பாடியாங்க. தரநான 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 தான சடையார் சதுரன் முதி ராமதி சூடி விடையார் கொடியொன்றுடை எந்தை விமலன் கிடையாரொளி ஓதர வத்திசை கிள்ளை அடையார் பொழில் அன்பிலாலந்துரையாரே. ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது, பாடலாம். அதே மெட்டில் பாடலாம். இது அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் உங்களுக்கு அதை 4ஆக பிரிச்சுக்கிறாங்க. வார்த்தைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அதை பிரிச்சுக்கிறாங்க. 4ஆக பிரிச்சுக்கிட்டாங்கன்னா பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடலே ரமரும் கொடி அண்ணல் தருண இது அடிப்படை மியூசிக்கு தான், அந்த மெட்டு இதுதான். கடலே ரமரும் கொடியண்ணல் மடலார் குழலால் ஒடுமன்னும் கடலார் புடை சூழ் தருகாழி தொடர்வாரவர் தூ நெறியாரே. அடிப்படை மெட்டு இதுதான். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த இதுகள் எல்லாமே பாடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ 3வது பாடல் சும்மா பாடுறேன். இடியார் கூறல் ஏருடை எந்தை துடியார் இடையால் ஒடு துண்ணும் கடியார் பொழில் சூழ் தருகாழி அடியார் அறியார் அவளம்மே. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். திருவேழி மழலை அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளம் அறையார் விரி கோவண ஆடை நரையார் விடையூர்தி நயந்தான் விரையார் பொழில் வீழிம் மிழலை உரையால் உணர்வார் உயர்வாரே. அறையார் விரி கோவண ஆடை நரையார் விடையூர்தி நயந்தான் விரையார் பொழில் வீழிம் மிழலை உரையார் உணர்வார் உயர்வாரே. நான் சொன்னேன் இல்லையா, வார்த்தைகள் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ராகத்தில் போட்டு அந்த மெட்டை மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் பாடி கேட்டுக்கலாம். அது 4வது பாடல் பாடுறேன். உறவும் புரி புன் சடை தன்மேல்
அறவும் அறையார்த்த அழகன் விரவும் பொழில் வீழி மிழலை பரவும் அடியார் அடியாரே. இப்படி பாடலாம். இந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ராகம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதான் மெட்டு. இந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதை கொஞ்சம் ராகம் இழுத்து பாடணும். அடுத்தது இது கொஞ்சம் அதிகமான வார்த்தைகள் வருது, அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். இது கொஞ்சம் நெருக்கி பாடணும். மெட்டு அதுதான், அதுக்குள்ளர அமர்ந்திலங்க வரைக்கும் வரணும். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழலங்கை அமர்ந்திலங்க அது வரைக்கும் ஒரு வரிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அந்த மெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பாடணும். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். அந்த மெட்டை இப்போ இங்கே எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழலங்கை அமர்ந்திலங்க மந்த முழவம் இயம்ப மலை மகள் காண நின்றாடி சந்தமிலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் அயலே ததும்ப வெந்த வெந்நீர் மெய் பூசும் வேட்கள நன்னகரே. இதில் கொஞ்சம் ஒரு வேரியேஷனையும் கொடுத்துருக்குறாரு. அதாவது முதல் வரி நல்ல பெருசாக இருக்குது, இரண்டாவது வரி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த ரெண்டாவது வரியில் கொஞ்சம் ராகத்தை இழுத்து அந்த பாடலை அந்த ராகத்தை வந்து அங்கே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், இப்படி தான் பாடணும். நம்ம இதில் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு பாடல் மாதிரி வந்துச்சு. மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடைதனை தாழ்தலும் ஏற முடித்து சங்கவென் தோடு சரிந்திலங்க புடைதனில் பாரிடம் சூழ போதரு மாறிவர் போல்வார் உடைதனில் நாள் வீரல் கோவன ஆடை உண்பதும் ஊரிடு பிச்சை வெள்ளை விடைதனை ஊதி நயந்தார் வேட்கள நன்னகரே. இந்த பாடலில் வந்து பொடியுடை மார்பினர் கரெக்ட். ஏன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இந்த பாட்டுன்னு பார்த்தா. நம்முடைய அகத்தியர் தேவார திரட்டில் பொடியுடை மார்பினர் இதே மெட்டில் வரும். முதல் வரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இரண்டாவது வரி முதல் வரியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் அதில் நல்லா இழுத்துட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டாவது வரியை கொஞ்சம் ராகத்தில் இழுத்து மேட்ச் பண்ணணும். திருச்சிற்றம்பலம். பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகன்னம் பூடை சூழ கொடியுடை ஊர் திரிந்து ஐயம் கொண்டு பல பல கூறி வடிவுடை வாழ்நெடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாழ்கொழி
புத்தூர் கடிகமள் மாமலர் இட்டு கரைமிடற்றான் அடிக்காண்போ. அப்படி இழுத்து பாடணும் அந்த 2வது 4வது வரிய. ஆனால் அடிப்படை மெட்டு வந்து இதுதான். மடையில் வாழை பாய மாதரார் உடையும் பொய்கை போலக்காவுளான். அதுதான் இது. திருப்பாம்புபுரம். அதான மெட்டு. சீரணி திகழ் திரு மார்பில் வெண்ணூல திரிபுரம் எரி செய்த செல்வர் வாரணி வனமுலை மங்கையோர் பங்கர் மான்மறியேந்திய மைந்த காரணி மணி திகழ் மிடருடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவரேத்தும் பாரணி திகழ் தீர்த்தரு நான் மறையாளர் பாம்புர நன்னகராரே. இதில் மேட்சிங்காக இருக்கும். எப்படின்னா முதல் வரி எத்தனை சீர் இருக்கோ அதே மாதிரி 2வது வரியும் இருக்கும். அதனால் பாடுறது இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி எளிதாக இருக்கும். அதுகளை முன்னாடி பாடிய பாடலை விட இது கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதுவும் எளிது தான், ஒன்றும் இல்லை. 2வது வரியை கொஞ்சம் இழுத்துக்கணும், அவ்வளோதான். ராகம் இதே தான். அதனால் நான் இப்போ ஒரு 3வது பாடலை சும்மா பாடி காமிக்கிறேன். இதான் மெட்டு. துண்ணனி நாடை உடுத்ததன் மேலோர் சூரை நல்லறவது சுற்றி பின்னுவார் சடைகள் தாழவிட்டாடி பித்தராய் திரியும் எம் பெருமான் மண்ணுமா மலர்கள் தூவிட நாளும் மாமலையாட்டியும் தாமும் பண்ணு நான் மறைகள் பாடிட வருவார் பாம்புர நன்னகராரே. அழகாக இருக்கும், பாடலாம். அடுத்தது 42வது பாடல் பாடி காட்டுறேன். மடையில் வாழை. இப்போ நம்ம பாடின அதே மாதிரியே தான் வரும், அதனால் ரொம்ப எளிது தான் உங்களுக்கு. பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். தான் அடிப்படை மெட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பாடம் தக்க ரகத்தில் பாடிடலாம் நீங்கள். பைமானாகம் பன்மலர் கொன்றை பன்றி வெங்கொம்பொன்று பூண்டு செம்மாந்தையும் பேய்கன்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மா நோக்கிய அந்தளிர்மேனி அறிவையோர் பாகம் அமர்ந்த பெம்மான் நல்கிய தொல்புகழாளர் பேணு பெருந்துரையாரே. அது கொஞ்சம் முன்னாடி முன்னாடியும் பாடிக்கலாம்,
பெருந்துரையாரே அப்படின்னு அவரை தூக்கியும் பாடலாம். பெருந்துரையாரே அப்படின்னு கொஞ்சம் அப்படி அங்கே இருக்கிறவர் அப்படின்ற அந்த ஒரு இதுலேயும் பாடலாம். எனக்கு அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பாடுறேன், தப்பாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி வடந்திகழ் மென்முளை கற்கொடி பட் எப்படி மடையில் வாழை மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவமென் கோளோ. இதுதான் அடிப்படை மெட்டு. அது நீங்கள் கொஞ்சம் முன்னே பின்னே மாற்றி பாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடிப்படையான மெட்டு தான் இந்த ராகத்தில் பாட வேண்டியதுதான். வடந்திகழ் மென்முளையாலை பாகமதாக மதித்து தடந்திரை சேர்புணல் மாதை தாழ்சடை வைத்த சதுரர். என்னாச்சு, நானே தடுமாறுறேன். நடந்திகள் மின்முளையாலை பாகமதாக மதித்து தடந்திரை சேர்புணல் மாதை தாழ்சடை வைத்த சதுரர் இடந்திகள் முப்புரி நூலர் துன்பமோடின்பமெதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. ஏதோ எனக்கு தடுமாறுது, ஒரு ட்ரிப்பு கேட்டுக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கற்குடி. பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். வடம் திகழ் மென்முலையாளை பாகமதாக மதித்து வடம் திகழ் மென்முலையாளை பாகமதாக மதித்து தடந்திரை சேர்புணல் மாதை தாழ்சடை வைத்த சதுரர் இடம் திகழ் முப்புரி நூலர் துன்பமோடு இன்பமது எல்லாம் இடம் திகழ் முப்புரி நூலர் துன்பமோடு இன்பமது எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. அங்க நன்றி. சர்க்குருநாத ஓதுவார் ஐயாவுக்கு நன்றி. அதான் பாருங்கள், சாமி நமக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா, சரவணான் பாடுறதுல சந்தேகமாக இருந்துச்சுன்னா சர்க்குருநாத ஓதுவாரை கேட்டுக்கோங்க. அவர் பாடுறதுல சந்தேகமாக இருந்துச்சுன்னா மதுரை முத்துக்குமாரன் ஐயா இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு எல்லாரையும் வச்சு உங்களுக்காக சொல்லி தருகிறார் பெருமான். அதான் மெட்டு. அதை கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க இந்த இடத்துல. வடந்திகழ் மென்முளையாளை பாகமதாக மதித்து தடந்திரை சேர்புணல் மாதை தாழ்சடை வைத்த சதுரர் இடந்திகழ் முப்புரி நூலர் துன்பமோடின்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. இந்த மூன்று இதுகளாக பிரிச்சிருக்கிறாரு.
மூன்று வார்த்தைகளாக பிரித்து அதை வந்து ரொம்ப அருமையாக செய்திருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். நெய்யாளை பாகமதாக மதித்து தடந்திரை சேர்புணல் மாதை தாழ்சடை வைத்த சதுர இடந்திகள் துன்பம இடந்திகள் முப்புரி நூலர் துன்பமோடின்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. சரி, இன்னொரு ட்ரிப்பு அவர் பாடுறதே கேட்குறேன் நான். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வரும். ஆரோடு ஐவேளி ஆன அருமறை நான்கும் பங்கமில் பாடலோடு ஆடல் பாணி பயின்ற படிரர் சங்கமது ஆர்புற மாதர் தம் கையில் மைந்தர்கள் தாவி கங்குலின் மாமதி பற்றும் கற்குடி மாமலையாரே நீரகலம் தரு சென்னி நீடிய மத்தமோ வைத்து தாரகையில் ஒளி சூழ்ந்த கண்மதி சூடிய சைவர் போரகலம் தரு வேடர் புனத்திடையிட்ட பிறகில் காரகிலில் புகை விம்மும் கற்குடி மாமலையாரே. பரவாயில்ல, அவருடைய சத்குருநாத ஓதுவார் அவருடைய மெட்டிலேயே நம்ம 3 பாடல்களை பார்த்துட்டோம். அதனால் பாடி பழகிக்கங்க, நானும் பாடி பழகிக்கிறேன். நன்றி. அடுத்தது துணிவளர் திங்கள். இந்த மெட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஓரளவு கேட்டு கொஞ்சம் பழகியிருக்கேன். இது வந்து எதுக்காக வந்தது, நம்மளதில் அகத்தியர் தேவார திரட்டில் ஒரு பாடல் வந்து இந்த மாதிரி அந்த நாளன்னு நினைக்கிறேன், தக்கராகத்தில். அதுக்காக இந்த பாடல் எடுத்துக்கிட்டேன் நான். இந்த பாடல் ஓரளவு நமக்கு பழக்கம் உண்டு, அதனால் தடையின்றி பாடலாம் பெருமான் அருளால். திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவோலாம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வந்து ஒரு அடிப்படை மெட்டு தான். அதை அடிப்படையாக வச்சு நம்ம மற்ற பாடல்களை எல்லாம் பாடிட்டு வர்றோம். அதனால் எக்ஸாக்டாக அதே மெட்டில் தான் பாடணுன்னு ஒன்றும் இது கிடையாது. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும். அதையும் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க. எப்படின்னா, வார்த்தைகள் கம்மியாக இருக்கும்போது அந்த அந்த ராகத்தினுடைய இதே வந்து சுருங்கிடுது. அதே வார்த்தைகள் அதிகமாக வரும்போது அந்த அந்த இது வந்து விரிஞ்சு கொடுக்குது. ஆக மொத்தத்தில் இந்த அடிப்படை மெட்டு, இந்த மெட்டினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே பாடுறோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் பழி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து
பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. உங்களுக்கு தனியாக பாடணும், அந்த பாடலை கேட்கணுன்னா அதுக்கும் நாங்கள் அந்த அந்த பாடலை தனியாக நம்ம திருத்தணி சுவாமிநாதன் ஐயா பாடியிருக்கிறாரு. அந்த பாடலும் இருக்குது, நீங்கள் கேட்டுக்கலாம். 3வது பாடல் சும்மா பாடி காட்டுறேன் நான். வெஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக நண்ணுவர் தம்மை நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூதரு பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. இந்த பாடல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு பழகிட்டதுனால என்ன ஆகிடுதுன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக வருது இந்த பாடல். குறிப்பாக துணிவளர் திங்கள் அது நலம் தரும் பதிகத்தில் முடக்குவாதம் மற்ற இதுகள்லாம் நீங்குவதற்காக அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. ரொம்ப அருமையான பதிகம். திருப்பாச்சிலாச்சிராமத்தில் கொல்லிமழவன் என்கிற அந்த சிற்றரசனுடைய மகளுக்கு உற்ற முயலகன் என்னும் நோயை தீர்த்த பதிகம். ரொம்ப அற்புதமான பதிகம் இது. அதனால் இதை கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாடி பழகுங்க, அது தனி. அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாடல்களை கேட்டு கேட்டு பழகிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாடல் மனசில் நல்ல முழுமையாக பதியும். நம்மால் பாட முடியும் அப்படிங்கிற அந்த நிலை நீங்கள் பாடுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் நன்றாக பாட வேண்டும் என்கிற அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போக வேண்டும். ரைட். அடுத்தது துணிவளர் திங்கள் அதே மெட்டில் தான் இந்த பாடலும் வரும். திருச்சிற்றம்பலம். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழிவிப்போய் நெஞ்சம் புகுந்தென்னை நினைவிப்பாரும் முனை நாட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழைய நூர் ஆலங்காட்டும் அடிகளே. இது கொஞ்சம் வேரியேஷனாக இருக்குது, கேட்போம் எப்படி பாடுறாருன்னு. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலங்காடு. பண் தக்கராகும். திருச்சிற்றம்பலம். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நெஞ்சம் புகுந்து என்னை நினைவி
நான் ஒரு ட்ரிப்பு பாடுறேன். முதல் பாடலையே பாடி காமிக்கிறேன் நான். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய். என்ன அதுக்கு பிறகு இல்லை, எனக்கு எதாவது இருந்துச்சுன்னா தர அப்படி வரணும் என்னுடைய மெட்டுக்கு. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளன். அந்த இடத்துல இல்லைங்கிறப்ப அப்படியே ஒரு இழுவையை மட்டும் எடுத்து விட்டுருங்க. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் பூந்தென்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய். அஞ்சப்படுத்தொருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழைய நூர் ஆலங்காட்டு எம் அடிகளே. அப்படி தான் பாடணும். அருமையாக இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. இந்த முதல்ல பாடின அதே மாதிரி மடையில் வாழை, அது அடிப்படை மெட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை அப்படியே நம்ம கொண்டுட்டு வர்றதில்ல. அது அடிப்படை மெட்டாக நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பாடிக்கிறோம். குண்டை குரட்பூதம் குழுமனலேந்தி கெண்டை பிறழ் தென்னீர் கெடில வட பக்கம் வண்டு மருள் பாட வளர்பொன் விரி கொன்றை விண்ட தொடையலான் ஆடும் வீரட்டானத்தே. இப்படி தான் வருது ராகம். அதுமாரி பாடிக்கலாம். மறுபடியும் அவர் எப்படி பாடலாம்னு கேட்குறேன். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவதிகை வீரட்டானம். பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். குண்டை குரல் பூதம் குழுமனல் ஏந்தி குண்டை குரல் பூதம் குழுமனல் ஏந்தி கெண்டை பிறழ் தென்னீர் கெடில வடபக்கம் இந்த ராகம் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஒரு இதுக்காக தொண்டை வேறு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுது. 5வது பாடல். மடையில் வாழை, அந்த மெட்டு பாட போகிறோம். கரி புன்புறமாய கழிந்தாரிடு காட்டில் திருநின்றொரு கையால் திருவாமதிகையுள் எரியேந்திய பெருமான் எரிபுன் சடை தாழ விரியும் புனல் சூடி ஆடும் வீரட்டானத்தே. அவ்வளோதான். பாடலாம், இதே மாதிரி பாடிக்கலாம். அடுத்தது 7ஆம் திருமுறைக்கு போகிறோம். நம்ம அங்கே தக்கராகம் 2வது பண்ணால் தான் இருக்குது.
நல்லாயிருக்கும். இந்த பாடல்கள் எல்லாமே ஓரளவு நல்லாவே பாடிடலாம். மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். இதில் முக்கியமாக நம்ம நிறைய இடத்துல இந்த ராகம் தெரியுது, அதை எப்படி வச்சு பாடணும் அப்படிங்கிறது தெரியும் போது என்னென்னா, அந்த வரி முதல் வரிக்கு இந்த இது, ரெண்டாவது வரிக்கு இதுன்னு வருது இல்லையா. இப்போ மலையார் அருவி அப்படிங்கிறது முதல் வரின்னா குளையார குணர்ந்தெற்றி, அது வந்து மலையார் குளையார் கலையார் தலைவா, இதுதான் வந்து ஒரு வரியினுடைய முதல் ஸ்டார்டிங். இந்த தொடக்கம் வந்து அப்படியே ஒரே எதுகை மோனை அடையாக இருக்கும், அதுதான் நமக்கு அடையாளம். அதை வச்சுக்கிட்டு பாடணும். ஏன்னா நிறைய பேர் பாடுகின்ற போது என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அப்படியே சேர்த்து அடுத்ததோடு சேர்த்து பாடிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம திருமுறைகளில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அதே மாதிரி எதுகை மோனையோட ரொம்ப அழகாக செய்திருப்பாங்க. நம்ம படிப்பதற்கு எளிதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவ்வளவு நம்ம மேலே கருணை. அதனால தான் அவங்கள போற்றி போற்றி புகழ்ந்து வணங்கி மகிழ்கிறோம். யார் இந்த பாடல்களை தந்த நம்முடைய அருளாளர் பெருமக்களை எல்லாரையுமே போற்றி போற்றி வணங்கி பாடுவதற்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ கருணை. சிவபெருமானே அவங்களெல்லாம் பாடணும், ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பாடக்கூடாது, ரொம்ப எளிமையாக பாடணும். அதை பாடுவதனால அவங்களுக்கு நிறைய நன்மைகள் சேரணும். நிறைய விஷயங்களை உள்ளடக்கி அவங்க அந்த பாடல்களை செய்திருக்கிறாங்க. அதனால் பெருமான் இதை பண்ணோடு பாடுவதற்கு நமக்கு வாய்ப்பும் அந்த ஞானத்தையும் அதுக்கான விஷயங்களை தெரிந்தவர்கள் மூலமாக தருவதும் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். பாடுறேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. மலையார் அருவி திரள் மாமணி உந்தி குளையார கொணர்ந்து எற்றியோர் பெண்ணை வடபால் கலையாரல்குள் கண்ணியர் ஆடும் துறையூர் தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே. அவங்க எப்படி சேர்த்து போட்டிருக்காங்களோ அதே மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். முதல்ல இந்த பாடலை நான் சும்மா பாடி பார்க்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. அப்புறம் சம்பந்த குருக்கள் தான் மேலே பாடுறதுக்கு இருந்தார். அவர் பாட சொல்லி கேட்டு ரைட்டு இது மாதிரி தானே ஆடும் துறையூர் சேர்த்து படிக்கணும். அது மாதிரி அவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி கொணர்ந்து எற்றின்னு தனியாக பிரித்தோம்னா இந்த ராகத்துக்கு வராது. அதே மாதிரி ரெண்டாவது பாடலை சும்மா ஒரு இதுக்காக பாடி காமிக்கிறேன். மத்தம் மத யானை வெண்மறு புந்தி முத்தம் கொணர்ந்தெற்றி ஓர் பெண்ணை வடபால் பத்தர் பயின்றேத்தி பரவும் துறையூர் அத்தாவுனை வேண்டி கொள்வேன் தவ நெறியே. அழகாக பாடலாம். இதான் மெட்டு. மடையில் வாழை பாயமாதரார், அந்த மெட்டிலே எல்லா பாட்டையும் பாடலாம். அதுதான் அதனுடைய இந்த தக்கராகத்தினுடைய சிறப்பு. வேரியேஷன்ஸ் இருக்குது. இவங்கள்லாம் சொல்லித்தர்ற மாதிரி யார் நம்ம கோப்பா நல்ல சிவம் ஐயாவோ மற்றவங்களோ பாடுற மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. அதுகளை கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் நீங்கள் பாடுவதற்கு கற்றுக்கிட்டு பாடலாம். இது அடிப்படையாக பாடுறதுக்கு இது போரும். இப்படி பாடினா அது தக்கராகம் என்று எல்லாருமே புரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு எனக்கு தெரிந்ததை இறைவன் உணர்த்தியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது வைத்தனன் தனக்கே இந்த பாடலை பாடுறேன். திருச்சிற்றம்பலம். எப்படி மெட்டு? மடையில் வாழை பாயமாதரார், இதான் இது. நான் வந்து தத்தக்காரன் மாதிரி ஒரு மெட்டாக சொல்கிறேன், நான் ராகமாக சொல்லிக்கிறேன். தரே நான தான தரன தான வைத்தனன் தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்றின்றி
உய்தனன் தனக்கே திருவடி கடிமை உரைத்த கால் உவமனே ஒக்கும் பைத்த பாம்பார்த்தோர் கோவணத்தோடு பாச்சிலாச்சிராமத்து எம்பரமர் பித்தரே ஒத்தோர் நச்சிலராகில் இவரலாதிலையோ பிரானார். நல்லா இருக்கும் அந்த பாடல். மூன்றாவது பாடல் பாடி காமிக்கிறேன். தரரி நானா தானனா தனனா தானனா. இது ஒரு அடிப்படை ராகம் இந்த பாடலை பாடுவதற்கு. உற்ற போதல்லால் உறுதியை உணரேன் உள்ளமே அமையும் என்றிருந்தேன் செற்றவர் புறமூன்று எரியழச் செற்ற செஞ்சடை நஞ்சடை கண்ட அற்றவர் கருள் செய் பாச்சிலாச்சிராமத்து அடிகள் தாம் யாது சொன்னாலும் பெற்றபோதுகந்து பெறாவிடில் இகழில் இவரலாதில்லையோ பிரானார். நல்லா இருக்கா? சுந்தரவதி நாயனார் அவரை கிண்டல் அடிக்கிறது. என்னையா அப்படி பண்ணுற, நீ இல்லைன்னா வேறு யாருமே இல்லையா ஐயா அப்படின்ட்டு அவரை கிண்டல் அடிக்கிறது. நல்லா இருக்கும் அந்த பாடல். இவ்வளோ ஒரு அந்த என்ன சொல்கிறது, சகமார்க்கம் என்கிற அந்த இதில் வந்து தோழமையில் போயா நீ தரலன்னு என்னையா, நீ இல்லைன்னா வேறு யாருமே இல்லையாயா, நான் யார்கிட்டையாவது போய் வாங்கிக்கிறேன்யா அப்படின்னு போய் சேரமான் பெருமான்கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வருவது நான் இல்லாமல் நீ போய் வாங்கிட்டு வருவியான்னு சொல்லிட்டு அவர் ஆளை வச்சு அடித்து பிடுங்கி அப்புறமா மறுபடியும் அவரை திட்டி ஏயா இப்படி பண்ணுற எனக்கு குடியா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டு அப்புறமா சுவாமி கொடுத்து ரொம்ப 2 பேருக்கு இடையில் ரொம்ப ஜாலியான விளையாடல்கள்லாம் நல்லா நடந்திருக்கும். அற்புதமான பாடல். நாட்டியத்தான் குடி நம்பி. திருச்சிற்றம்பலம். தரன தானன தானன பூனாவதோர் அறவங்கண்டஞ்சேன் புறங்காட்டாடல் கண்டிகழேன் பேனீராகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காணீராகிலும் காண்பனன் மனத்தால் கருதீராகிலும் கருதி நானேலும் மடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் கூடி நம்பி. அற்புதம். அதாவது அந்த எவ்வளவு நீ என்னை கைவிட்டாலும் சரி நான் உன்னை விட மாட்டேயா அப்படின்னு அற்புதமான பாட்டு. அனுபவித்து பாடலாம். சரி, இதில் வந்து ஒரு 5வது பாடல் 6வது பாடல் 8வது பாடல் வந்துருச்சு, அதை பாடுறேன் நான். தரன தானன தானன தானா கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடிற்கண் கண்ணீர் பில்கும் பழிதேந்துன்பதோர் பண்பு கண்டிகழேன் பசுவேரிலும் பசுவேயேரிலும் பழியேன் வழியேயாகிலும்
வணங்குதல் ஒழியேன் மாட்டேன் மறுமையை நினையேன் நலியேன் ஒருவரை நானுமை அல்லால் நாட்டியத்தான் கூடி நம்பி. அற்புதம். நல்லா அந்த ராகத்தில் வச்சு பாடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. 4வது பாடல் 7ஆம் திருமுறையில் 4வது பாடல். எப்படி ராகம்? தரநன தனன தரநன தனன குறும்பை மூளை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்று அவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்பும் வரங்கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிபொழில் சூழயலின் கரும்பருகே கருங்குவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே. இது நிறைய வார்த்தைகள் இருக்கிறதுனால அந்த ராகத்துக்குள்ளே போட்டு அழுத்த வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரீயாக பாட முடியாது நம்மளால், கொஞ்சம் டைட்டாக தான் பாடணும். மறுபடி பாடுறேன் நான். குறும்பை மூளை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோட்டும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து. அவங்க எதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்களோ அந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து படிச்சுட்டு வாங்க, அழகாக அந்த ராகம் ஓடியாந்துடும். விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிபொழில் சூழயலின் கரும்பருகே கருங்குவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே. அந்த பெரிய பெரிய வார்த்தைகளை அதுக்குள்ளேயே போட்டு பாடிட்டு வந்தோம்னா நல்லா அழகாக வரும். சரி, நல்ல நிறைய இதுகளை சொல்லியிருப்பார், நிறைய கதைகள் இதில் சொல்லியிருப்பார். 5வது பாடல் சும்மா பாடி காட்டுறேன் நான். தரநன தனன தனன தனன. நான் சொல்கிறது எக்ஸாக்ட் ராகமானு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய அடிப்படை ராகம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பெரிய அளவில் ராகம், தாளம், பல்லவி, அனுபல்லவி, என்ன சொல்கிறது, இதுகள்லாம் எதுவுமே ஒரு மண்ணும் தெரியாது. பெருமானுடைய அருள் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் பாடணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். என்னுடைய அறியாமை தான் வெளிப்படும். அதனால் யாரும் நான் செய்வதிலே தவறுகள் ஏதாவது இருந்தால், சொல்லுவதிலே தவறுகள் ஏதாவது இருந்தால் அதை பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாடுறோம். தனன தனன தனன. இதான் அடிப்படை மெட்டு. நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்தமரர் குறைந்திரப்ப நினைந்தருளி அவர்காய் வெற்பார்வில் அரவு நான் எரியம்பால் விரவுவார்
புறமூன்றும் எரிவித்த விகிர்தனூர் வினவில் சொற்பால பொருட்பால சுருதியொரு நான்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்திரை தன் திறத்தே கற்பாரும் கேட்பாரும் ஆய எங்கும் நன்கார் கலை பயிலந்தனர் வாழும் கலையநல்லூர் காணே. கற்பாரும் கேட்பாரும் ஆய எங்கும் நன்கார் கலை பயிலந்தனர் வாழும் கலையநல்லூர் காணே. ஒரு ட்ரிப்பு கேட்டுக்குவோம், ஏன்னா அவ்வளோ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டை மட்டுமா அது கேட்போம். அவர் சர்க்குருநாத ஓதுவார் எப்படி பாடுறாருன்ட்டு. திருச்சிற்றம்பலம். தலம் திருக்கலையநல்லூர். குறும்பை மூலை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறும்பை மூலை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்று அவள்தன் குணத்தினை நன்கு அறிந்து குறும்பை மூலை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடு சென்று அவள்தன் குணத்தினை நன்கு அறிந்து விரும்பும் வரம் கொடுத்து அவளை வேட்டருளி செய்த விரும்பும் வரம் கொடுத்து அவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் விரும்பும் வரம் கொடுத்து விரும்பும் வரம் கொடுத்து அவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மேவிய ஊர் வினவில் அரும்பருகே சுரும் பருவ அறுபதம் பண் பாட அரும்பு அருகே சுரும்பு அருப அறுபதம் பண்பாட அரும்பு அருகே சுரும்பு அருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அரும்பருகே சூடும் பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிகொழில் சூழயலில் அணிமயில்கள் நடமாடும் அணிகொழில் சூழயலில் கரும்பருகே கருங்குவளை கண்வளரும் கடனி கரும்பருகே கருங்குவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகம் மலரும் கரும்பு அருகே கருங்குவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகம் மலரும் கலையநல்லூர் காணே. அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால
அதை சுருக்கி கடன்னு அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நல்லா விரித்து இதே தான் பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுல அந்த அந்த மெட்டையே இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டிக்கிறது. நீட்டிக்கிட்டோன்னா இதில் அதை பாடலாம். இப்போ அவர் சொன்ன மாதிரி ரொம்ப வேகமாக அது அது அந்த இதுக்குள்ளே பாடுற மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டு வராமல் குறும்பை முல்லை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து அது வரைக்கும் வரணும். அப்புறம் விரும்பும் வரம் கொடுத்து அவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மேவிய ஊர் வினவில். இது வரைக்கும் முதல் வரியே இருக்குது இல்லையா? விரும்பும் வரம் கொடுத்து வந்து ரெண்டாவது வரி வருது. குறும்பை முலை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிபொழில் சூழ் அயலின் கரும்பருகே கருங்குவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே. அழகு. ஒன்றும் இல்லை, அடிப்படை ராகம் இது தான். இது நீங்கள் பாடி பாடி பார்க்க பழக வந்துடும். உங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து saivan.org இருக்கணும். இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருகின்ற போது அந்த முறையாக பாடக்கூடிய ஓதுவார்கள் எப்படி பாடுகிறார்கள் அதே ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாடலாம். ஏன்னா எனக்கும் பெருசாக தெரியாது. உண்மையிலேயே நான் வந்து இந்த அடிப்படை பண் அப்படிங்கிறத எடுத்தது வந்து எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்றத காட்டுறதுக்காக இல்லை. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பெருமானுடைய அருளும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது. அதனால் இதை ஓரளவு முன்னிட்டு எடுத்து செல்லலாம் என்கிற ஒரு உந்துதலிலே செய்தது தான். அதை விட முக்கியமாக இந்த saivan.org அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரொம்பவும் அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். அதை பயன்படுத்தி எல்லோருமே நன்றாக பாடலாம் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான். மற்றபடி நம்ம எனக்கு தெரியுன்றதை சொல்கிறதுக்காக கிடையாது. எனக்கு உண்மையிலே தெரியாது பெருசாக ஒன்றும். அதை வந்து எளிதாக எல்லோரும் பாடி பழகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும் என்ற கருத்திலே, அந்த நோக்கத்திலே, அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அல்லது இதை இப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஏதாவது இருந்தாலோ நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதை ஏற்று அதற்கேற்ப அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே, அடுத்தடுத்த பாடங்களிலே அதை கொண்டு வந்து தங்களுடைய குறைகள் மற்றும் மேம்பாட்டிற்கான, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதுகளெல்லாம் அடுத்தடுத்த பாடங்களிலே நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட அத்தனை அடியார்களையும் வணங்கி மகிழ்ந்து சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டையின் சார்பில் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இதன்படி கேட்டு பாடி பழகி வந்து வகுப்பிலே பாடி காட்ட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.